ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆரி கிளாஸ் 1ல ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம கிளாஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ஸ்டிச்சஸும் கவர் பண்ணிடுறேன். எல்லா ஸ்டிச்சஸும் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபோர் சைட்ஸும் அந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணியாச்சு. அந்த ஸ்டாண்டை லைட்டாக ஆட்டி பாருங்கள். அந்த இடத்துல பேலன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த கீழே இருக்கிற அந்த ஸ்க்ரூவை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதோட சைஸ்க்கு ஏற்றாப்புல கீழே பேலன்ஸ் ஆகுற மாதிரி. அடுத்து எப்படி ஃப்ரேமில் நாடா சுற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக் க்ளூவை ஃபோர் சைட்ஸும் போட்டுருங்க. போட்டு நாடாவை கிராஸாக சுற்றணும். ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கிராஸாக சுற்றுங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த அடுத்தடுத்த லைனில் அது கரெக்டாக போய் செட் ஆகும். ஸ்ட்ரெயிட்டாக சுற்றும் போது அதுக்கு மேலேயே விழுகிற மாதிரி இருக்கும். அந்த நாடா கொஞ்சம் முன்னும் பின்னுமா ஆகும். அதனால நல்லா இருக்காது. ஃப்ரேமில் எதுக்கு நாடா சுற்றுறோம்னா, நம்ம இந்த ஃப்ரேமில் இருக்கிற கரை எதுவும் நம்ம கிளாத்தில் எதுவும் படியாமல் இருக்கிறதுக்கும், அப்புறம் கிளாத்தில் வந்து நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா க்ரிப்பாக நின்றுக்கிறோம். கொஞ்சம் லூஸ் விடாது, டைட்டாக அது பிடிச்சிக்கிறோம். அதுக்காக தான். இப்போ நம்ம ஃப்ரேமில் நாடா சுற்றியாச்சு. அடுத்து கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் இருக்கிற நடுவில் உள்ள ஃப்ரேமை வச்சு கீழே வச்சுருங்க. அதுக்கு மேலே கிளாத்தை போட்டுருங்க. கிளாத்தை வந்து எப்பயும் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா ஓரமாக வைங்க. ஏன்னா சென்டர்லலாம் வச்சிங்கன்னா மற்ற கிளாத்தில் இருக்கிற அந்த ஸ்பேஸ்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஸ்க்ரூ டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாத்தை டைட் பண்ணும் போது கீழே இருந்து மேலே இழுக்கணும். ஃபஸ்ட்டு அப்படி தான் இழுக்கணும். ஃபுல்லாக சுற்றி சுற்றி இழுத்துட்டே வரக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக கீழேருந்து மேலே ஸ்ட்ரைட்டாக அப்படி இழுக்கணும். ஃபஸ்ட்டு மேலே ஃபுல்லாக இழுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கிளாத்தை, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பொசிஷனில் வந்து இழுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடும் லெஃப்ட் சைடு அண்டு ரைட் சைடும் ஒரே பொசிஷனில் இழுக்கணும். அப்படி இது வந்து நார்மலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எப்படி வேணால் இழுத்து ஃபிட்டாக வச்சுக்கலாம். ஆனால் ப்ளவுஸ் பண்ணும்போது அப்படி முன்னும் பின்னுமா இழுத்தீங்கன்னா அந்த மார்க்கிங் கரெக்டாக வராது. அதுக்காக இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும்.
அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டில் என்ன அந்த இது இருக்குல்ல ஸ்க்ரூ, அதுக்கு நேராக இந்த ஃப்ரேமை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது ஸ்டிப் பண்ணி எடுக்கிறோம். அவ்வளோதான், ஸ்டாண்டும் ஃப்ரேமும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸ் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.